என்னன்னா ஒரு நாள் ஒரு ஜின்ன பார்த்தாராம். அந்த ஜின்ன பார்த்த உடனே ஜின்னுக்கு அவருக்கு இடையில பேச்சுவார்த்தை நடந்துச்சான். பேச்சுவார்த்தை பிரச்சனையாகி கடைசியில 2 பேருக்கு இடையில சண்டை வந்துருச்சான். சண்டை வந்த உடனே இந்த ஆள் அவன் அந்த ஜின்ன போட்டு அடிச்சு நிமித்திட்டாராம். நிமித்தின கொஞ்ச நேரத்துல அவன் கீழே படுத்து கிடக்கும் போது இந்த ஆளு இவருக்கு ஒரு சஹாபி பேரானவர் இவர் கேட்டாரா, ஏதோ நீ ரொம்ப நோஞ்சானா இருக்கீங்கன்னா, நீ மட்டும்தான் இப்படியா, உங்க இடத்துல உள்ள எல்லா பேருமே இப்படி நோஞ்சானா தான் இருப்பானா அப்படின்னு அவர் கேட்டாராம். உடனே அவன் சொன்னானா, நானும் பாக்குறதுக்கு தான் ஆள் நோஞ்சான், நான் விட்டு திருப்பி இருப்பேன், வேணா இன்னொரு ரவுண்ட் போட்டு பாப்பா, இன்னொருக்கு நீ என்ன ஜெயிச்சுன்னு பாப்போம், அப்படி ஜெயிச்சுட்டா நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்லி தர்றேன். திரும்ப ஃபைட் நடக்குது. ஃபைட்ல திரும்ப வந்து ஆள் ஜெயிச்சிடறாரு, இந்த சாபி ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்ச உடனே தோந்த கன்ஃபார்ம் ஆன உடனே அப்ப அவன் ஒரு செய்தியை சொல்லி கொடுத்தான். என்னன்னா, நீ வந்து இரவு நேரத்துல யார் ஒருவர் இரவு நேரத்தில் ஆயத்துல் குர்சியை ஓதுறாரோ அவரை விட்டு ஷைத்தான் காற்று பிரிந்தவனாக ஓட்டம் எடுக்கிறான், அதிகாலை நேரம் வரைக்கும் அவன் கிட்ட வரமாட்டான் என்ற ஒரு செய்தியை அந்த ஜின்னு சொல்லி கொடுத்துட்டு போச்சு என்று சொல்லி 3247 தாரமியில செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. அதே மாதிரி 3246 தாரமியில குர்ஆனிலே மகத்துவம் மிக்க வசனம், குர்ஆன் மகத்துவம் நிறைந்த குர்ஆனுடைய வசனமாக ஆயத்துல் குர்சி இருக்கிறது என்ற ஒரு செய்தி வருகிறது. அதுவும் பலகீனமான செய்தி. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்களாம், கல்யாணம் முடிச்சுட்டியா, இல்ல முடிக்கிறது காசு இல்லைன்னாரு. சொன்ன உடனே அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னா, உனக்கு சூரத்துல் காஃபிரூன் தெரியுமா? தெரியுமே. சூரத்துல் நஸ்ர் இதா ஜா நஸ்ருல்லாஹ் தெரியுமா? தெரியுமே. ஆயத்துல் குர்சி தெரியுமா? தெரியுமே. சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹ் சூரா தெரியுமா? தெரியுமே. அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, அந்த சூறாவை ஓதி அதை மகரா வச்சு நீ கல்யாணத்தை முடிச்சுக்க. ஏன்னு கேட்டா, ஒவ்வொன்றும் இந்த 4ல ஒன்னும் குர்ஆனில் 4ல் ஒரு பகுதி, சூரத்துல் காஃபிரூன் 4ல ஒரு பகுதி, சூரத்துல் இக்லாஸ் 4ல ஒரு பகுதி, சூரத்துல் நஸ்ர் அது 4ல ஒரு பகுதி, ஆயத்துல் குர்சி அது 4ல ஒரு பகுதி, மொத்தமா சேர்த்தா ஒரு குர்ஆனை ஓதி கொடுக்கிறேன்றதை வச்சுக்கிட்டு நீ வந்து மகராக்கிட்டு கல்யாணம் முடிச்சுக்கலாமே என்று சொல்லி கொடுத்ததாக செய்தி வருகிறது. அதுவும் ஏற்கத்தகாத அகமதுல 12831 ஹதீஸாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் ஏற்கத்தகாத ஒரு செய்தி, பலகீனமான ஒரு செய்தி. அதே மாதிரி ஒவ்வொரு காமில் என்ற புத்தகத்துல, அல் காமில் என்ற நூலில் 305வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஆயத்துல் குர்சி யாராவது ஒருத்தர் ஓதிட்டாருனா உடனே 7 வானமும் பிளந்துக்குமா. எதுக்கு பிளக்குதான்? ஆயத்துல் குர்சி ஓதுனவரை அல்லாஹ் பார்க்கிற வரைக்கும் அந்த பிளவு மூடாது. அப்ப என்ன கருத்து சொல்ல வராங்க? வானம் மூடி இருக்கிறதுனால அல்லாஹ் நம்மள எல்லாம் பார்க்காம இருக்கிறாங்க. அந்த பிளவு பிளந்து காட்டுறதுக்குன்னா கீழே ஆயத்துல் குர்சி ஓதுனால அல்லாஹ் உத்து பார்ப்பானா, அது வரைக்கும் நீண்டு பிளந்துகிட்டே இருக்குமா, அதுக்கப்புறம் பார்த்த உடனே மூடிக்கணும். இதுவும் சாதாரண யோசிச்சாலே தப்புன்னு விளங்கக்கூடிய ஒரு செய்தி, இதுவும் பலகீனமான ஒரு செய்தி. அதே மாதிரி முஸன்னஃப் அப்துல் ரஸாக் என்ற நூல்ல 367வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்திருக்கிறான் தன்னுடைய வார்த்தைகளில். அல்லாஹ் குர்ஆனை தேர்ந்தெடுத்தான், குர்ஆனில சூரத்துல் பக்ராவை தேர்ந்தெடுத்தான், சூரத்துல் பக்ராவில ஆயத்துல் குர்சியை தேர்ந்தெடுத்தான் என்ற ஒரு செய்தி வருகிறது. இதுவும் பலகீனமான ஒரு செய்தி. அதே மாதிரி யார் வந்து டெய்லி ஆயத்துல் குர்சியை ஓதி வருகிறாரோ அவர் நபிமார்களோடு சேர்ந்து போர் செய்து அந்த மரணம் அடைந்து ஷஹீதாகிவிட்ட அந்த அந்தஸ்தை அவர் பெறுவார் என்ற ஒரு செய்தி அமலுல் யௌமி வல் லைலா என்ற நூலில் 235வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் பலகீனமான ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த ஷைத்தானுக்கும் ஜகாத்து பொருளை பிடிக்கும் போது நடந்த நிகழ்வு இருக்கிற இதே அபூ ஹுரைராவோடு நடந்தது, வேற வேற சஹாபாக்களோடு நடந்துச்சு என்று சொல்லி பலகீனமான செய்தி இருக்கு. முஆத் இப்னு ஜபல், அபு அய்யூப் அல் அன்சாரி, உஸைத் அஸ்-சாயிதி, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் பேர்லயும் இந்த முழு நிகழ்ச்சியும் வந்து இது மாதிரி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே பலகீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே மாதிரி தமிழ்ல வந்திருக்கிற நூல்கள் எடுத்துக்கொண்டால் சும்மா கதைகள். ஒருத்தர் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பு போட்டு வச்சிருக்கிறார். அதுல படிச்சு பார்த்தா ஒரு நாள் திடீர்னு உலகத்தில் இருந்த எல்லா சிலைகளும் தலைகுப்புற விழுந்தலாம், எல்லா சிலையும் தலைகுப்புற விழுந்துச்சான். விழுந்ததோடு மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற எல்லா மன்னர்களுடைய கிரீடங்களும் கீழே விழுந்துருச்சான். தலையில தூக்கி வச்சிருக்க கிரீடம், அந்த கிரீடம் எல்லாம் கீழே விழுந்துருச்சான். ஷைத்தான்கள் ஒருத்தரோட ஒருத்தர் முட்டி மோதிக்கிட்டாங்களாம். உடனே ஒரு ஷைத்தான் போய் தன்னுடைய தலைவர் ஜின்னிடம் போய் சொல்லி இப்லீஸ்ல சொல்லிச்சான், என்ன நடக்குது, இது பயங்கரமா இருக்குது, உலகமே அல்லோல அல்லோல பட்டு கிடக்குதா, என்னன்னு பார்க்க கூடாதா அப்படின்னா.
உடனே அவன் செய்த ஆணையிட்டானோ போய் விசாரிச்சுட்டு வா, என்ன நடந்திருக்கு உலகத்துல பாத்துட்டு வா அப்படி. உடனே பார்க்க போன ஆள் பார்த்துட்டு வந்து ரிசல்ட் சொன்னா, இன்னைக்கு நபிகள் நாயகத்துக்கு ஆயத்துல் குர்சி இறக்கப்பட்டுருச்சு, அதுதான் இந்த அல்லோலத்துக்கு காரணம் சொல்லிச்சு என்று தமிழ் புத்தகத்தில் இது மாதிரி நிறைய தமிழ்ல இதை விட பயங்கரமா எழுதி வச்சிருக்கிறாங்க. இவை அனைத்துமே ஏற்கத்தகாத செய்திகள். அந்த 2 மட்டும்தான் ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக வருவதில் ஏற்க தகுந்த ஆதாரபூர்வமான செய்திகளாக இருக்கிறது என்பதனை புரிந்து அந்த நம்பிக்கையை நாம பலப்படுத்திக் கொள்ளணும். இதுதான் பொய்யான செய்தி, அதுக்கு வேற எந்த மகத்துவமும் கிடையாது. இதை எழுதி போடுறது, வீட்டுல போர்டு மாற்றுறது, கழுத்துல தாயத்தை தொங்க விட்டுக்கிறது, இதை கரைச்சு குடிக்கிறது, இதெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் இது ஒரு குற்றம், ஒரு பாவம் என்பதை விளங்கி அதிலிருந்து நாம விலகிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது ஆயத்துல் குர்சி சம்பந்தமானது. அதே மாதிரி இன்னொரு பிரபலமான சூறான்னு சொல்றாருன்னா சூரத்துல் முல்க், ஆட்சி அதிகாரம் என்ற தலைப்பிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு அத்தியாயம் சூரத்துல் முல்க். இந்த சூரா சம்பந்தமாகவும் தமிழகத்தில் பரவலாக இதற்கும் பல சிறப்புகள் இருக்கிறது என்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சூரா இந்த சூரா. இது சம்பந்தமாக ஆய்வு செய்து பார்த்தாலும் சில ஹதீஸ்கள் இருக்குது, எல்லாமே பலகீனம். யாசின் சூராவுக்கு எப்படி எதுவுமே ஏற்க தகுந்த ஒண்ணுமே இல்லைன்னு பார்த்தோமோ, அது மாதிரி தபாரக்கல்லதி எதியில் முல்கு புள்ளி செய்யும் கதீர் என்று துவங்கக்கூடிய சூரத்துல் முல்க் சம்பந்தமாக சொல்லப்படுற எல்லா தகவலுமே பலகீனமான செய்திகளாகத்தான் இருக்கு. திருமதியில 2815வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சஹாபி ஒரு இடத்துல டென்ட் அடிக்கிறார். டென்ட் அடிச்சா அந்த இடத்துல ஏற்கனவே கபர் இருந்திருக்குது. கபர் இருக்கிறது தெரியாம அங்கிட்ட ஒரு கூடாரத்தை அமைச்சிருக்காரு. கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போதுதான் தெரியுது அங்க கபர் இருந்த செய்தி. எப்படி தெரியுது அப்படின்னா, உள்ளுக்குள்ள கபருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஆளு உள்ள உட்கார்ந்து சூரத்துல் முல்க ஓதிக்கிட்டு இருக்கிறார். தபாரக்கல்லதி எதில் முல்க் அவர் ஓதிட்டு கேட்ட உடனே இவர் என்னடா இது கபர் இருக்கு போல இருக்கு, விவரம் தெரியாம வந்துட்டோம்ட்டு நேரா ரசூலுல்லாஹி போய் சொன்னாராம், இது மாதிரி நான் தெரியாம விவரம் தெரியாம டென்ட் அடிச்சுட்டேன், உள்ள பார்த்தா கபருக்குள்ள அவரு தபாரக்கல்லதி ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன செய்தி என்ன அப்படின்னு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது தபாரக்கல்லதி சூரா எதுக்கு தெரியுமா ஓதுறாரு, அது கபருடைய வேதனையை குறைக்க, அதுக்கு தான் ஓதுறாரு. கபர்ல வேதனை, உண்மையில வேதனை, நமக்கு வேதனை இருக்கிறவங்க அந்த வேதனையில இருந்து தப்பிக்கணும்னா உலகத்துல வாழும் போதே தப்பிக்கிற வேலையை செஞ்சுட்டு போனாலும் தப்பிக்க முடியும். அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அல்ல தப்பிக்க விடுவானா? மரணிக்கிற நேரத்துல ஒருத்தன் தப்பிக்கலாம் நினைச்சா கூட அல்ல தப்பிக்க விட மாட்டாங்க. ஃபிரௌன் என்ன பண்ணா, லாஸ்ட் செகண்ட் ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனை நான் நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னா என்ன நடந்துச்சு? அல்லாஹ் என்ன சொன்னா, ஆல் ஆன பக்கத அசைத்த கபுலு குந்த மினல் முஃப்ஸிரீன், என்ன இப்பதான் புத்தி வந்துச்சா உனக்கு? அல்லாஹ் கேட்கலாம், ஆள் ஆன இவ்வளவு நாள் இருந்த கொடுத்தன டயம், இவ்வளவு நாள் யோசிச்சியா, இவ்வளவு நாள் சிந்திச்சியா, சாக போற கடைசி நேரத்துல உனக்கு புத்தி வந்துச்சா? இதுவரைக்கும் மக்கள் அசைத்த கபுல், இதுவரைக்கும் எனக்கு மாறு செஞ்சுக்கிட்டு இருந்தாய், குந்த மினல் முஃப்ஸிரீன், குழப்பம் செய்வோரில் மூழ்கி கிடந்தாய், இன்னைக்கு வந்து நீங்க சாகர நேரத்தில் நினைச்சா கூட முடியாது. அந்நாள ஒரு திக்ரா அல்லாஹ் கேட்பானாம், அந்நாள் அவர்களுக்கு அந்த நாளில் அறிவு வரும், அந்த அறிவு வந்து என்ன பிரயோஜனம், அதனால் எந்த பயனும் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இவர் கபருக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு ஓதுனாரு என்று சொல்லப்படுற செய்தி இது ஒரு தப்பான செய்தி, திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரி இந்த தபாரக்கல்லதி சூரா சம்பந்தம் வரக்கூடிய இன்னொரு செய்தி, தாரீக் திமிஷ்க் என்று சொல்லப்படக்கூடிய